இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம கடகராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்கள் மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம். 27/4/2025 3/5/2025 வரை என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல கடகராசி என்பர்களுக்கு 11வது வீட்டில் குரு இருக்கிறாரு. இயற்கை உங்களுக்கு தன்னம்பிக்கையை அள்ளி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அரிய பொக்கிஷத்தை கொடுக்க போகுது. இந்த சூழ்நிலையில் மதித்து முழுமையாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மீதமுள்ள நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக சில உற்பத்தி வேலைகளை செய்யுங்க. இந்த வாரம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். எதிர்காலத்திற்காக உங்கள் பணத்தை சேமிக்கணும், திட்டம் போடணும். சூழ்நிலையில் நீண்ட கால கண்ணோட்டத்தை மனதில் கொண்டு ஒவ்வொரு வகையான முதலீட்டையும் செய்ய அறிவுறுத்தப்படுறீங்க. இந்த வாரம் உங்கள் வீட்டில் பல விருந்தினர்கள் உபசரித்து உங்கள் மனநிலையையும் தனிமையையும் கெடுக்கும் அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கிற வேணாம். உபசரித்ததோடு இருங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் தனியாக கொஞ்சம் நேரம் செலவிட விரும்புகிறீங்க. ஆனால் விருந்தினர்கள் உங்களை அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து 9வது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் உங்கள் வேலை திறன் வளரும். நீங்கள் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கணும். உங்கள் தொழிலை மேம்படுத்த சில பெரிய முடிவுகளை எடுக்கணும். உங்களுடைய இந்த முடிவை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் ஊழியர்களை ஆதரிப்பாங்க. இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். மேலும் நீங்கள் 2 மடங்கு வேகமாக உற்பத்தி செய்வதை பார்ப்பீங்க. இந்த வாரம் உங்கள் மூத்த சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களுடைய முந்தைய மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும். இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் படிப்பில் மட்டும் ஈடுபடாமல் மற்ற இணைய பாடத்துலேயும் தீவிரமாக பங்கேற்கணும். ஏன்னா இது மட்டும்தான் உங்கள் மனதில் படைப்பு எண்ணங்களை அதிகரிக்க போகுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புத்திராய நமகன்ற மந்திரத்தை 44 முறை ஜபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சகாயமான வாரம்னே இந்த வாரத்தை சொல்லலாமே. ஏன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் முன்னோர்களின் சொத்து தொடர்பான பாகப்பிரிவினை நடக்கும். சிலருக்கு பூர்வீக சொத்து வழக்கில் திருப்பம் ஏற்படும். ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்வீங்க. அரசியல்வாதிகளின் திறமை வெளி உலகத்திற்கு வரும். பெண்கள் அமைதியாக குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துவீங்க. அரசாங்கம் மற்றும் வெளிநாட்டு வேலையில் முயற்சி வெற்றி உண்டாகும். செலவை விட வருமானம் அதிகரிக்கும். எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும். பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் வருமானம் அதிகரிக்கும். புதிய தொழில் துவங்க திட்டங்கள் நிறைவேறும். பணியிடத்தில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்ல முறையில் இருக்கும். உத்தியோகம் தொடர்பான புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். குழந்தைகளின் கல்வி ஆர்வம் முன்னேற்றம் மன நிம்மதி தரும். சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். ஆன்மீக நாட்டம் கூடும். உங்கள் பகுதியில் கௌரவ பதவிகள் கிடைக்கும். தினமும் கந்த சஷ்டி கவசம் கேட்கணும். மாற்று சிந்தனையோடு வித்தியாசமாக செயல்பட்டு வெற்றி பெறும் கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் தடைகளை கடந்து வெற்றி பெறுவீங்க. குடும்ப பொருளாதார நிலையை உயர்ந்து பல புதிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. இரும்பு, உணவு, மருத்துவ தொழில் துறையில் இருந்தால் வளர்ச்சிக்கான புது வாய்ப்புகள் ஏற்படும். மசாலா பொருள், ரசாயன, விளையாட்டு பொருட்கள் வியாபாரிகள் தொழில் விருத்தி அடைவாங்க. மனிதவளத்துறை உத்தியோகத்தில் இருந்தால் பணியிடத்தில் அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை பெறுவீங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் புதிய வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவில் இருந்தால், மருந்து உற்பத்தி பிரிவில் இருந்தால், மேலும் ஆபரண தயாரிப்பு இந்த மாதிரி பிரிவில் இருந்தால் லாபம்தான். பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தால் புதிய தொழில்நுட்பங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு. வயிற்றுக்குளாறு காய்ச்சல் ஏற்பட்டு மருத்துவத்தால் குணமடையும். குலதெய்வத்திற்கு பாலபிஷேகம் செஞ்சாலும் நல்லது. பெண் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்குவதாலும் நன்மைகள் ஏற்படும். அடுத்தபடியாக சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் தன்னம்பிக்கையும் கூர்மையான மனதையும் அளிக்கும். அனைவருக்கும் தெரியும். அத்தகைய சூழ்நிலையில் இதை மதித்து அதை முழுமையாக பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு அறிவுறுத்தப்படுது. இதற்காக உங்கள் மீதமுள்ள நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக சில உற்பத்தி வேலைகளை செய்ய முயற்சி செய்யணும். இந்த வாரம் குரு உங்கள் ராசியிலிருந்து 10வது வீட்டில் இருக்குது. வாழ்க்கையின் மோசமான காலங்களில் நம்ம சேமித்த பணம் மட்டுமே நமக்கு உதவும் என்பதை நீங்கள் நன்கு புரிஞ்சுக்கிறணும். இந்த வார தொடக்கத்தில் இருந்து பணத்தை சேமிப்பதற்கான சரியான உத்தியை கடைபிடிப்பதன் மூலம் ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்க முடியும். இதை நோக்கி செயல்படையில் நீங்கள் பல சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும். இந்த வாரம் அவங்க பழைய நண்பர்களாகவோ அல்லது நெருங்கியவர்களாகவோ உங்கள் கூட்டத்திற்கு அழைக்கப்படலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு கூடுதல் ஆற்றல் இருக்கும். இது ஒரு விருந்து அல்லது நிகழ்வை ஏற்பாடு செய்ய உங்களை ஊக்குவிக்கும். இருந்தாலும் இது போன்ற எதையும் செய்வதற்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசிக்கணும்.
இந்த வாரம் உங்களுக்கு வேலையில் மற்றவங்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். இது படிப்படியாக மேலும் அதிகரிக்கும். இது உங்கள் பிம்பம் மற்றும் நற்பெயரில் சரிவுகளை வழிவகுக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் நேரடி எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வாரம் நீங்கள் பல பாடங்களை புரிஞ்சுக்கிறதுல சில சிரமங்களை சந்திக்க நேரிடும். மேலும் பெரியவர்களிடமிருந்தோ அல்லது உங்கள் ஆசிரியர்களிடமிருந்தோ உதவி பெறுவதில் கூட நீங்கள் தயக்கத்தை உணர்வீங்க. இருந்தாலும் உங்களுடைய இந்த இயல்பை நீங்கள் மாற்றிக்கிறணும். மேலும் தயக்கமின்றி அவங்களிடம் உதவி பெறணும். இல்லைன்னா நீங்கள் வரவிருக்கும் எந்த தேர்விலும் அல்லது ஏதாவது ஒரு பரீட்சை எழுதுனா அதில் தோல்வி அடைவீங்க. ஓம் பாஸ்கராய நமக என்ற மந்திரத்தை தினமும் 21 முறை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். காரிய வெற்றியை மனதில் வச்சுக்கிறங்க. துன்பங்களை கண்டு துவளாதீங்க. சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் தடைப்பட்ட பல நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகும். கேட்டரிங் ஆசிரியர்கள், சிறு தொழில் முனைவோர்களுக்கெல்லாம் செஞ்சிங்கன்னா லாபகரமான காலகட்டம். ஆடை ஆபரண வியாபாரிகள், டிஜிட்டல் துறை, அதுக்கப்புறம் மக்கள் தொடர்பு துறை, இதிலெல்லாம் இருந்தால் நல்ல ஆதாயம். அரசு உத்தியோகத்தில் இருந்தால் பதவி உயர்வு. ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் அரசு அனுமதி. புதிய திட்டங்கள் முதலீடு. ஷேர் மார்க்கெட் பிரிவில் இருந்தால் பொதுத்துறை நிறுவன பங்குகள், சினிமா நிறுவன பங்குகள் மூலம் ஆதாயம். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களாக இருந்தால் மேற்படிப்புக்காக வழிகாட்டுதலை தேடி போகலாம். அலைச்சலால் மன உளைச்சலாலும் உடலசதியும் ஏற்படும். மலை அல்லது சிறு குன்று மீது உள்ள ஒரு தெய்வத்திற்கு அபிஷேகம் செஞ்சு மலர் மாலையை சமர்ப்பிக்கணும். அதன் மூலம் நன்மை உண்டாகும். நிதானமான வாரமாக இந்த வாரம் கருதப்படுது. பாக்கியஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா உச்சம் பெறுது. திட்டமிடாது செய்யும் காரியங்களில் கூட சூரியன் உச்சம் பெறனால வெற்றி உண்டாகுது. பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தை நல்ல முடிவிற்கு வருது. பூர்வீக சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்க ஏற்ற நேரம். நண்பர்களும் பங்குதாரர்களும் தொழில் வளர்ச்சிக்கு கை கொடுத்து உதவி செய்வாங்க. பேச்சை மூலதனமாக வச்சுருந்தீங்கன்னா, கமிஷன் தொழில் புரிஞ்சிங்கன்னா நல்ல தொழில் முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் தேடி வரும். வேலையில் இருந்தீங்கன்னா இடமாற்ற சம்பள உயர்வு கிடைக்கும். சிலரின் வாழ்க்கை துணைக்கு வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருந்தால் பணி நிரந்தரமாகும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலம். உடல் உஷ்ணம் மற்றும் கண் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படலாம். கணவன் மனைவியிடம் சிறு சிறு மனபேதங்கள் தோன்றினாலும் ஒற்றுமை பாதிக்காது. நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளுடன் ஜாமீன் பேச வேணாம். தினமும் ஆதித்ய கிருதயத்தை கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கன்னிராசி என்பவர்கள் உடல் வலி மற்றும் உடலில் பிரச்சனைகள், மன அழுத்தம் ஏற்படும். இந்த சூழ்நிலையில் உடலை கவனிச்சுக்கிறங்க. அலட்சியத்தை தவிர்த்துருங்க. எதிர்காலத்தில் பிரச்சனையாக மாறிடும். உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தணும். சனி 7ல் இருக்குது. வீடு வாங்கையில் ஆடம்பரமாக பணத்தை செலவிட வேணாம். எதிர்காலத்தில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கங்க. வசிக்கும் இடத்தை விட்டு வெளியேற திட்டம் போடுவீங்க. நீங்கள் உங்கள் பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து உங்கள் குடும்பத்திற்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அந்த நேரத்தை செலவிட்டு ஒன்றாக அமர்ந்து குடும்பம் தொடர்பான சில முடிவுகளை எடுங்க. இந்த வாரம் உங்கள் உள் வலிமையே உங்கள் மிகப்பெரிய பலம். இந்த நேரத்தில் நீங்கள் பணியிடத்தில் உங்கள் செல்வாக்க பேணணும். உங்கள் எதிரிக்கும் நீங்கள் நண்பர்களாக மாறுவீங்க. எதிர்காலத்தில் நல்ல பலன்களை பெற முடியும். ஒரு மாணவனுக்கு கல்வி எவ்வளோ முக்கியமோ அதே போல் ஆரோக்கியமான உடலுக்கு தூக்கமும் அவசியம். இந்த வாரம் தேவைக்கு அதிகமாக தூங்கிறது வேணாம். ஆரோக்கியத்திற்கு அது தீங்கு விளைவிக்கும். ஆரம்பத்திலிருந்தே இதை மனசில் கொள்ளுங்க. ஓம் நமோ நாராயணான்னு சொல்லுங்கள். கலைகளின் மீது நல்ல ஆர்வமும் நல்ல நண்பர்களுடன் நல்ல பழக்கமும் கன்னிராசி அன்பர்கள் வச்சுருப்பீங்க. நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும். எந்திர உற்பத்தி தொழில், பத்திரிகை தொழில், மருத்துவம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தினசரி நடைபெறுகின்ற சந்தை, மேலும் மருத்துவ ஆலோசனை, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி இருந்தால் லாபம்தான். தனியார் மற்றும் அரசு உத்தியோகத்தில் இருந்தால் பொறுப்புகளில் கவனமாக இருக்கணும். ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் புதிய கட்டுமான பணிகளை தொடங்கலாம். ஷேர் மார்க்கெட் பிரிவில் விவசாய விளைபொருள், ரசாயன எண்ணெய் உற்பத்தி, நிறுவன பங்குகள் மூலம் ஆதாயம்தான். பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தால் நண்பர்களோடு சுற்றுலா போய் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தலை சுற்றுலோ மயக்கமோ ஏற்பட்டால் மருத்துவ சிகிச்சை பெறணும். குடும்ப பெரியவர்களை வணங்கி ஆசைகளை பெறுறது நல்லது. பசுமாடுகளுக்கு பூசணிக்காய் உண்பதற்கு தரணும், நன்மையை ஏற்படுத்தும். சோதனைகள் சாதனைகளாக மாறும் காலம்.
ராசியை விட்டு கேது பகவான் ரொம்ப விரைவில் வெளியேற போகிறாரு. கேதுவின் தாக்கம் குறைகிறது, உங்களுக்கு தெரிய துவங்கும். விவசாயிகள், சமையல் கலைஞர்கள், அழகு ஆடம்பர பொருள் விற்பனையாளர்கள் ஏற்றம் பெறுவாங்க. அனைத்து துறையினருக்கும் பார்த்திங்கன்னா பணவரவுகள் இருக்கும். 7ஆம் இடத்தை ராகு கடக்குது. பிரிந்த தம்பதிகள் கூடி மகிழ்வாங்க. கூட்டு குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் கட்டுப்படும். நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகள், மாமியாரால் ஏற்பட்ட வருத்தங்கள் சீராகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும். வழக்குகள் சாதகமாகும். வேலை இழந்தவங்க இந்த வாரம் இன்டர்வியூவில் சாதகமான பதில் கிடைக்கும். வீடு, வயல், தோட்டம், அணை வாங்கிறது, இதில் இருந்த சிக்கல்கள் விலகும். 29/4/2025 அன்னைக்கு காலையில் 2:53 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சின்ன பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படுது. தினமும் மகாவிஷ்ணு அஷ்டோத்திரம் படிக்கணும். இதுவரை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்கள் மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும், 28/4/2025 3/5/2025 வரை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.